Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோ ரொட்டீன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். எப்படி கோ ரொட்டீன் ஒர்க் ஆகுது, எப்படி மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்துட்டு கோ யூட்டிலைஸ் பண்ணி வந்துட்டு சிங்க்ரனஸாக வந்துட்டு கன்கரன்சி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் சேனல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். எப்படி மெசேஜஸ் வந்துட்டு ஒரு ரொட்டீன்லேருந்து இன்னொரு ரொட்டீனுக்கு எப்படி மெசேஜ் பாஸ் பண்ணுறது சேனல்ஸ் மூலிமா அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அது எப்படி ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளத்தை வந்துட்டு எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் கோ ரொட்டீன்ஸ் யூஸ் பண்ணி. ஆல்சோ அதுக்கெலாம் முன்னாடி போன வீடியோவில் நான் ஒன்றை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன், என்னென்னா செலக்ட். ஸோ நான் இங்கே கண்டென்ட் எழுதி வச்சுருந்தாலுமே அது கீழே ஸ்க்ரால் ஆகாமல் இருந்ததுனால வந்துட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்துட்டு அந்த செலக்டை மட்டும் பார்த்துட்டு ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். செலக்ட் ரொம்ப குயிக். செலக்ட்னா என்ன, எதுக்கு செலக்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ செலக்ட்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ select டாட் ஓ பேக்கேஜ் மெயின் ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் ஃபார் லூப் ஃபார் fmt டாட் ஐ திங்க் கவுண்ட் வேணாம்னு நினைக்கிறேன். ஒய் ஷுட் ஐ நீட் டு கவுண்ட் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் சே ஹலோ fmt டாட் println ஹலோ. இந்த ஃபங்க்ஷன் ஹலோ சொல்லும். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணிடுறேன். மெசேஜ் ஸ்ட்ரிங் ஹலோ சேனல் நேம்னு வச்சுக்கிறேன். சேனல் நேம் ஹலோ ஃப்ரம் %s. ஸோ printf comma சேனல் நேம். ஸோ இந்த சேனல் நேம் என்ன சேனல் நேம் வருதோ அந்த சேனல் நேம் வச்சு ஹலோ ஃப்ரம் சேனல் 1 ஹலோ ஃப்ரம் சேனல் 2 அப்படின்னு சொல்லணும் வைங்களேன். அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிடுறேன். சேனல் 1 ஈக்குவல்ஸ் மேக் சின்டெக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேனல் ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங் சேனல். சேம் வே சேனல் 2 இன்னொரு ஸ்ட்ரிங் சேனல். ரெண்டு சேனலுக்கும் ஒரு கோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எதுலேருந்து எடுக்கலாம்னா இந்த சேனலில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே select டாட் கோ. சேம் வே சேனல் 1க்கு நான் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறேன். சேம் வே இது தேவையில்லை. சேனல் 2க்கும் மெசேஜை பாஸ் பண்ணுறேன். சேனல் 1 அண்ட் சேனல் 2. ஓகே, ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு சேனல் 1க்கும் சேனல் 2க்கும் பாஸ் ஆகுது. இப்போ வந்துட்டு இங்கே செலக்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன். செலக்ட் ஸ்டேட்மெண்ட் கேஸ் மெசேஜ் 1 ஷார்ட் அண்ட் டிக்ளரேஷன் சேனல் 1 கோலன். இப்போ வந்துட்டு சே ஹலோ போட்டுக்கலாம். சே ஹலோ மெசேஜை பாஸ் பண்ணிடுறேன். சேம் வே இன்னொரு கேஸ் மெசேஜ் 2. இது வந்துட்டு மெசேஜ் 1 equals channel 2 colon say hello message 2. ஓகே, இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ சொல்லிடுறேன். ரெண்டு சேனல் இருக்குது. ரெண்டு சேனலுமே வந்துட்டு எனக்கு மெசேஜை பாஸ் பண்ணும். இது சேனல் 1, இது வந்துட்டு சேனல் 2. ஸோ இந்த ரெண்டு சேனலில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை செலக்ட் பண்ணி அந்த கேஸை கால் பண்ணிடுன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோ ரன் select டாட் கோ. ஹலோ ஃப்ரம் சேனல் 2 ஃபஸ்ட்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். சே ஹலோ வந்துட்டு நம்ம சேனல் 2லேருந்து வர மெசேஜை நான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு ஸ்லீப் பண்ணுறேன்னு வைங்களேன். சேனல் 2 தான் இப்போ பிரிண்ட் ஆகுது, கரெக்ட். இந்த இடத்துல டைம் டாட் ஸ்லீப். ஸோ சேனல் 1 சேனல் 2 ரன் ஆகும். பிகாஸ் வந்துட்டு அது ரெண்டுமே வந்துட்டு அட் அ டைமில் தான் கோ ரொட்டீன் க்ரியேட் ஆகுது. அதனால் அது இதுன்னு கிடையாது, ரெண்டுமே அட் அ டைமில் தான் ரன் ஆக போகுது. ஓகே, இதர் சேனல் 1 சேனல் 2. இப்போ நான் இன்கேஸ் சேனல் 2 வேணாம், சேனல் 1 தான் ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்லீப் பண்ணணும். அந்த த்ரெட்டை நான் பிளாக் பண்ணணும். அதாவது அது வர்ற வரைக்கும் நம்ம த்ரெட்டை வெயிட் பண்ண முடியாமல் பண்ணணும். டைம் டாட் 2 seconds ஸ்டார் டைம் டாட் செகண்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ சேனல் 1 எனக்கு ஃபஸ்ட்டு வரதை பார்க்கலாம். எதனால் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் க்ரியேட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் சேனலில் மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். சேம் வே செகண்ட் சேனல்லையும் மெசேஜ் பாஸ் பண்ணுறோம். செகண்ட் சேனலில் 2 seconds ஸ்லீப் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த சேனலோட மெசேஜ் வரும்? சேனல் 1ஓட மெசேஜ் தான் வரும். அதை தான் நம்ம சே ஹலோக்கு அனுப்புகிறோம், கரெக்ட். ஸோ சேனல் 1ஓட மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படி சேனல் 1ஓட மெசேஜ் ஃபர்ஸ்ட் வர்றதுனால நமக்கு வந்துட்டு சேனல் 1 பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் இட். இன்கேஸ் இந்த ஸ்லீப் தூக்கிட்டு போய் நான் மேலே போட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு சேனல் 2 பிரிண்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து கால் பண்ணும். அதான் மீனிங்ஃபுல்லாக செலக்ட்னு வச்சுருக்காங்க. செலக்ட் எனிதிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே செலக்ட் முடிஞ்சது. இது போன வீடியோலேயே ஆட் ஆக வேண்டியது, பட் ஸ்டில் ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூசர் கன்சியூமர்.
ஸோ ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணது வந்துட்டு 2 சேனல். 2 சேனலில் எந்த சேனல் வேணாலும் நம்ம மெசேஜை பாஸ் பண்ணலாம். எந்த சேனலுக்கு வேணாலும் நம்ம அந்த மெசேஜை கன்சியூம் பண்ணி நம்ம வந்துட்டு அதை யூஸும் பண்ணலாம். அப்படி இருக்கிறனால ஒரு மல்டிபிள் இடத்துல ப்ரொடியூஸும் பண்ண முடியும், மல்டிபிள் இடத்துல கன்சியூமும் பண்ண முடியும். கரெக்ட். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது எஃபிஷியண்ட்டாக கோல் அப்படின்னு மற்ற லாங்குவேஜில் இது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்கும். பட் இது கோ எப்படி சிம்பிளிஃபை பண்ணுது அப்படின்றதான் பார்ப்போம். இங்கிலீஷில் டிஸ்கிரிப்ஷன் சொல்லணும் அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம், ஒன் ஆர் மோர் ப்ரொடியூசர் ஜென்ரேட் டேட்டா அண்ட் ஒன் ஆர் மோர் கன்சியூமர் ப்ராசஸ் இட். சேனல்ஸ் அண்ட் Goroutine மேக் திஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் இன் கோ. ஓகே, இவ்வளோதான். ஸோ பல சேனல்கள் ப்ரொடியூஸும் பண்ணலாம், பல சேனல்கள் கன்சியூமும் பண்ணலாம். அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் மெயின். ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் ப்ரொடியூசர் நாட் பேக்கேஜ் பண்ண போகிறது கிடையாது இதை. ஸோ ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப் ஃபார் ஆர் ஈக்குவல்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேனல் இன்டீஜர் சேனல், நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் இன்டீஜர். ஓகே, இந்த 2 பேராமீட்டர் நான் எடுத்துக்கிறேன். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் லூப்பை. ஸோ 1 until கவுண்ட் வரைக்கும் எனக்கு இந்த லூப் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ fmt டாட் printf ப்ரொடியூசிங் %d, i. ஸோ ஐயை வந்துட்டு நான் ப்ரொடியூசிங்னு போட்டுறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் மெயின். சேனலுக்கு நான் இந்த ஐயை வந்துட்டு பாஸ் பண்ணணும். ஸோ இந்த சேனலுக்கு இந்த ஐயை நான் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். இங்கே தான் வந்துட்டு மெசேஜ் பாஸிங். இப்போ ஃபைனலி வந்துட்டு பாஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்லீப் போடுவோம். டைம் டாட் ஸ்லீப் ஒரு 500 மில்லிசெகண்ட்ஸுக்கு ஸ்லீப் பண்ணிடுறோம். டைம் டாட் மில்லிசெகண்ட். ஸோ இப்போ ஸ்லீப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். சேனல் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். இப்படி தான். ஸோ ஒரு ஒன்ஸ் இந்த கவுண்ட் அன்டில் கவுண்ட் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணதும் இந்த லூப் முடிஞ்சதும் க்ளோஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ஃபங்க்ஷன் கன்சியூமர் சேனல் டைப் வந்துட்டு சேனல் இன்டீஜர், கவுண்டிங் தேவையில்லை. ஸோ ஃபங்க்ஷன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு சேம் வே ஃபார் ஐட்டம் ஈக்குவல்ஸ் சேனல் வந்துட்டு ரேஞ்ச். சேனலை ரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எப்படி ஒரு ஸ்லைஸையும் அரேவையும் ரேஞ்ச் பண்ண முடியும், அதே மாதிரி ஒரு சேனலையும் ரேஞ்ச் பண்ண முடியும். சேனல் ப்ரொடியூஸ் பண்ணுறதையும் நம்ம லைன் பை லைன் ரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 500 செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை ப்ரொடியூஸ் பண்ண போகிறத இங்கே நம்ம ஒன்றொன்னா லூப் பண்ணி இங்கே வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஹோப் திஸ் கிளியர் நவ். ஸோ இப்போ வந்துட்டு fmt டாட் printf கன்சியூமிங் %d/n போட்டுக்கிறேன் நியூ லைனுக்கு நம்ம ஐட்டம். ஓகே, சேம் வே நான் வந்துட்டு இங்கேயும் /n போட்டுக்கிறேன் நியூ லைனில் வரணுன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ ஐட்டம் வந்துட்டு கன்சியூமும் பண்ணியாச்சு. தட்ஸ் இட், கன்சியூமர் அவ்வளோதான். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் மெயின் கோ ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேனல் 5ன்னு கொடுப்போம். இங்கே வந்துட்டு சேனல் வந்துட்டு ch = மேக் சேனல் இன்டீஜர். ஓகே, ஸோ சேனல் கிரியேட் பண்ணியாச்சு, இன்டீஜர் சேனல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்துட்டு ப்ரொடியூசருக்கு பாஸும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கன்சியூமர். ஸோ இதுதான் டிஃபால்ட் வே ஆஃப் கன்சியூமிங் த திங்ஸ். இந்த கன்சியூமர் நீங்கள் இன்னொரு Goroutineல கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சேனல். ஸோ சேனலை பாஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு கோ ரன் ப்ரொடியூசர் கன்சியூமர் டாட் கோ கொடுத்தோம் அப்படின்னா ப்ரொடியூசிங் 1 2 3 4 5 நீங்கள் வரதை பார்க்கலாம். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்றத நான் இந்த டயக்ராம் வச்சு சொல்லிடுறேன். இது ப்ரொடியூசர். சேம் இந்த டயக்ராம் நான் காப்பி பண்ணி போடுறேன். சிபியூவில் இது மெயின் Goroutine, இதுதான் ப்ரொடியூசர். ஒரு தனி த்ரெட்டில் நம்ம ப்ரொடியூசரை ரன் பண்ணுறோம். த்ரெட் 2 இது ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ ரன் பண்ண அப்படின்னா 2-way கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுது, இது கன்சியூம் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசிங் 1 ஃப்ரம் த்ரெட் 2, கன்சியூமிங் 1 ஃப்ரம் த்ரெட் 1. இது ப்ரொடியூஸ் பண்ணுது, இது கன்சியூம் பண்ணுது. ஸோ கீழே வந்துட்டு Goroutine கன்சியூமர். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் மல்டிபிள் த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணலாம், மல்டிபிள் த்ரெட்ஸில் கன்சியூம் பண்ணலாம். அது அகைன் இன்னொரு Goroutine போட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். whatever. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணுறேனே, எனிதிங் பாசிபிள். சேனல் 2 சேம் மேக் இன்டீஜர் சேனல், ப்ரொடியூசர் சேனல் 210 அண்ட் இந்த சேனல் 1க்கு பதிலாக சேனல் 2, பிகாஸ் சேனல் 1 நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு இந்த மெயின் த்ரெட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ கன்சியூமர் 5 முடிஞ்சதும், அதாவது ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதும் அடுத்து ப்ரொடியூசர் கால் ஆகுது.
அடுத்த ப்ரொடியூசர் கால் ஆகி 1 to 10 வரைக்கும் கன்சியூம் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுதான் இப்படி தான் ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம். இது வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் ஈவன் ஜாவாஸ்கிரிப்ட்லலாம் இந்த மாதிரி நம்மளால் கன்கரண்ட்டாக வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸை வந்துட்டு கால் பண்ணுறதும் ஹேண்டில் பண்ணுறதும் ஹெவி டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதும் வந்துட்டு கஷ்டம். அதை வந்துட்டு கோ வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுது. அதான் கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you in the next video. Bye guys.